ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து நாங்கள் கேட்க போகிற விஷயம் வந்து ஜென்ரலாகவே வந்து கப்புள்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க 2 பேருமே வந்து ரொம்ப டாம் அண்ட் ஜெரி இந்த ரொமான்ஸ் அந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு. டாம் அண்ட் ஜெரியாக இருந்தாலும் சில விஷயங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சாரி அப்படின்றது சொல்லிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் சிந்து கிட்ட எந்த விஷயத்துக்காக சாரி தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இது வரைக்கும் நிறைய ஹர்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு தெரியாது, தெரிஞ்சு பண்ணுறோம் கிடையாது. ஸோ தெரியாமல் பண்ணியிருப்பேன். நிறையா ஹர்ட் ஆகிருப்பாங்க. கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான், பெருசாக யோசித்து பேசுகிறது கிடையாது. ஸோ நிறைய நேரங்களில் அது ஹர்ட் ஆகும். ஸோ அதுக்கு எல்லாமே கண்டிப்பாக சாரி கேட்டு தான் ஆகும். தேங்க்ஸு சொல்கிற மாதிரி நடந்துக்கல இன்னும். சும்மா சொல்ல. ஆக்சுவலாக தேங்க்ஸு சொல்லணுன்னா என்னை வந்து இது வரைக்கும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காத ஒரு ஆள். ஸோ நம்ம ஏன்னா நான் ஷி ஹஸ் பீன் த்ரூ மை கீழே இருந்து கையில் ஒரு ரூபா கூட காசு இல்லாதப்போ கூட இருந்திருக்காங்க. ஸோ அப்போ கூட யார்கிட்டையும் என்னை விட்டு கொடுத்ததில்லை. ஸோ இப்போ காசு இருக்குங்கிறது வேறு, காசு இல்லாதப்போ எப்படி இருக்குங்கிறது தான் ஒரிஜினல் கேரக்டர். ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லைன்னும் போது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோன்றது தான் அது முக்கியமான விஷயம். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் தட் மூமெண்ட்ஸ். என்கிட்ட கையில் காசு இல்லை, அப்போ பரவாயில்ல, நம்ம இது பார்த்துக்கலாம், இது பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு செட்டில் ஆகிற ஒரு மைண்ட் செட் எல்லாத்துக்கும் வந்துடாது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கான கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லுங்கள். சாரின்னா நிறையா இருக்குது. ஏன்னா ஐ டுக் அ லாட் ஆஃப் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த இண்டஸ்ட்ரி, அவங்களோட லைஃப் பிஃபோர் மேரேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். கேர்ள்ஸ் கிட்ட இருக்க ஒரு எனக்கு தெரிஞ்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறேன்னா நாங்கள்லாம் அப்படியே தான் இருக்கோம். லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் கூட அப்படியே அந்த ஒரு லவ்லேயே ட்ராவல் பண்ணுறோம். பட் பாய்ஸ் ஹாவ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப்டர் மேரேஜ். எனக்கு நிறையா ஆஸ் ஹி செட் எனக்கு நிறையா வருத்தங்கள் உண்டு. எல்லோரும் வெளில போகிற மாதிரி போகல, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து இருக்குது. நான் அதனால் நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ் வரும்.